குட் மார்னிங். இந்த மூலக்கூற்று வடிவங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் கதைச்சோம். இதுல என்னன்னா கிட்டத்தட்ட எங்கட கற்பனையும் கலந்துதான் நாங்கள் இந்த வடிவத்தை பார்க்க வேண்டி இருக்கு. சரிதான். ஒரு பங்கீட்டு வலி சேர்வையில ஒரு மைய அணு சார்பாக சிக்மா பிணைப்புகளுக்கு திசை இருக்கு. அந்த திசை வழியே ஏதோ ஒரு அணு இணைக்கப்பட்டிருக்குமே. இரண்டு அணுக்களுக்கு இடையில உருவாகின்ற முதலாவது பிணைப்பு சிக்மா பிணைப்பு. இந்த சிக்மா பிணைப்பின்ற ஒரு இடத்துல அதே நேர்கோட்டில ஒரு அணு இருக்கு. அந்த சேர்வையில அல்லது அயன்ல இருக்கிற அணுக்களுக்கு நாங்கள் ஒரு புள்ளிக்கோட்டு வடிவத்தை இணைச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு வடிவம் ஒன்று அங்க அவதானிக்கப்படுது. அதைத்தான் நாங்கள் மூலக்கூற்று வடிவம் என்று சொல்றோம். இந்த மூலக்கூற்று வடிவத்தை ஒரு மைய அணு சார்பாக நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா கற்பனை பண்ணி பார்க்கிறோம். சிக்மா பிணைப்புகளுக்கு திசையை கொடுத்து அந்த திசையில என்ன வடிவம் அவதானிக்கப்படுது சொல்லியிருக்கு. சரியா? அப்போ ஒரு தரப்பட்ட ஒரு மூலக்கூறு அல்லது அயன்ல இந்த மைய அணு பொருத்தமான முறையில இனங்காணப்பட வேணும். சரியா? தரப்பட்ட ஒரு மூலக்கூறு அல்லது அயன்ல மைய அணு பொருத்தமான முறையில இனங்காணப்பட வேணும். என் ஸ்கிரீன் தெரியல. அப்படி சிக்கலா இருந்தா மற்ற டிவைஸுக்கு வாங்க. சரியா? என்ன தெரியல? விஜி என்ற ஐடியில இருக்கிறவர்களுக்கு அந்த டிவைஸ் சிக்கலா இருக்கோ இல்லை. இல்லை நோவலா தான் இயங்கி கொண்டிருக்கேன். அப்படி என் கஷ்டமா இருந்தா நீங்க மற்றதுக்கு ஜாயின் பண்ணுங்க. சரியாட்டா சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப இந்த மைய அணு அதே நாங்க முதல்ல என்ன செய்வோம், தரப்பட்ட ஒரு மூலக்கூறுல சரியான முறையில இனங்காண வரும். மைய அணு சரியான முறையில இனங்காணப்பட வேணும். மைய அணுவாக யார் இருக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, 10 பேர் நிக்கிற இடத்துல 4 பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆளு ஒரு தலைவராக எலெக்ட் பண்ண வேணும்னு சொன்னா அந்த தலைவருக்கு சில குவாலிபிகேஷன் இருக்கு. நாங்கள் எல்லாரையுமே தலைவரா தெரிவு செய்ய முயற்சிக்கிறதால எங்களுக்கு சிக்கல்கள் அதிகமாக எங்களுக்கு தகுதி இருக்கு. யாரை நாங்கள் அந்த இடத்துல எல்லாருக்கும் பொதுவாக மையமாக செலக்ட் பண்ணி அவரை சார்பாக நாங்கள் இயங்கலாம் என்று அது எங்களால்தான் தீர்மானிக்கப்படலாம். அது மாதிரி ஒரு மூலக்கூறு அல்லது அயன்ல இந்த மைய அணு என்பது யாராக இருக்கலாம், மற்றது யார் இருக்கக்கூடாது என்று சில நேரத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் இருந்தா இன்னாரெல்லாம் இருக்க இல்லாதன்னு சொல்லியும் சில நேரத்தில் அங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கும். இதை நீங்கள் சரியா விளங்கிக் கொள்ளவும். அந்த வகையில ஒரு மைய அணுவாக இருக்கிற ஒன்று எல்லா அணுக்களோடையும் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட பிணைப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை மையமாக வச்சு என்ன செய்யலாம் என்றால் மற்ற அணுக்கள் இணைஞ்சிருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகள் காணப்பட்டால் அதை மையமாக வச்சு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இணைஞ்சு கொள்ளலாம். மற்ற டிவைஸுக்கு மாறும். அப்படி சிக்கலா இருந்தால் ஆக்கள் குறைவா தான் நிற்கிறாங்க. அங்கால சிக்கலும் இல்லை. மழையாங்க இந்தியாவி பக்கம் கவரேஜ் ஓகே தான் இருக்கு. இந்த பேண்ட் ஏதாவது சிக்கலா இருக்கும், பேண்ட் நீட்டா தான் இருக்கு. கவரேஜ் ஓகே இருக்கு. உங்களுக்கு அங்க கிளியர் இல்லைன்னு சொன்னா அந்த டிவைஸ்ல இருந்து மற்ற டிவைஸுக்கு மாறும். இங்க கவரேஜ் ஓகே. சரி, மற்ற ஐடி கிளியரா இருக்கு, மற்ற ஐடிக்கு மாறும். சரியா? இங்க ஆக்கள் குறைவா தான் நிக்கிறாங்க. நீங்க ஐடியா மாத்தி மாறுங்க. அப்படி சிக்கலா இருக்காங்க.
கெமிஸ்ட்ரி என்ற ஒரு ஐடி இருக்குல்ல, அந்த ஐடிக்கு மாறுங்க. அது இந்த ஐடி நம்பர் வேறு என்னைக்கு அதை பார்த்து மாறுங்க. சரி, ஓகே. இப்போ மைய அணு அல்லது மைய அயனுக்கு இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட பிணைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஐதர்சன் எப்போதுமே என்ன செய்யணும்னா ஒரு எஸ் ஆர்பிட்டல்ல வச்சிருக்கு. அதை ஒரு மேற்பொருளுக்கு உட்பட்டு ஒரு சிக்மா பிணைப்பு மட்டும்தான் தோன்றிருக்கு. அதுக்கு இன்னொரு அணுவோட சிக்மா பிணைப்பு வாரதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அப்படின்னு சொன்னால் ஐதரசனை நாங்கள் என்ன செய்யலாது, மைய அணுவாக கன்சிடர் பண்ண இயலாது. ஐதரசன் மைய அணுவா இருக்க இயலாது, தகுதியற்றது. ஒரு பிணைப்பத்தான் ஏற்படும் ஆறாவது ஒரு ஆளோட தான் இணைஞ்சிருக்கு. இதை மையமாக வச்சு என்ன மற்றதில் இயங்குறது, இருக்கவும் இயலாது, இயங்கவும் இயலாது. ஆகவே மைய அணுவாக ஐதரசன் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அங்க அடுத்தவர் புளோரின் 17ஆம் கூட்டத்திலே இருக்கிறார். இப்ப இவர் என்ன செய்வார், பங்கீட்டு வலு பிணைப்புகளை தோற்றிக்க ஒரே பங்கீட்டு வலு பிணைப்பை தான் தோற்றிப்பார். சரிதாங்க. புளோரினுக்கு -1 C8 நிலை இருக்கு, ஒரே பங்கீட்டு வலு பிணைப்பு தான் தோற்றி. அப்ப புளோரினுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிணைப்புகள் உருவாக என்பதால மைய அணுவாக புளோரினும் இருக்கிறார். அப்ப நாங்கள் பார்க்கிற இந்த மூலக்கூறுகள் அல்லது அயன்கள் ஐதரசன் வந்தால் இந்த ஐதரசன் புளோரின் இந்த ரெண்டுக்கும் மையமான ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களை நாங்கள் மைய அணுவாக கருதுவது பொருத்தப்பாடு இல்லை. அப்ப வேறு யார் இருக்கலாம், சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகளை தோற்றிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆக்சிஜன் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்பை தோற்றிக்கும். 2 பிணைப்பு ஆக்சிஜனுக்கு வரும், 3 பிணைப்பும் வரும். நைதரசன் இருக்கலாம், 5 பிணைப்பு எல்லாம் வரும். 4 பிணைப்பு வரும், 5 பிணைப்பு வராது, 4 பிணைப்பு. பொஸ்பரஸ் இருக்கலாம், 5 பிணைப்பு. கந்தகம் இருக்கலாம், 6 பிணைப்பு வரும். குளோரின் இருக்கலாம், 7 பிணைப்பு வரைக்கும் தோற்றி. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்புகளை தோற்றுவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் அவற்றை நாங்கள் மைய அணுவாக கருதி கொள்ளலாம். அதே நேரத்தில் பொதுவாக நாங்கள் மைய அணுவாக பார்க்கும்போது ஒரு மூலக்கூறு அல்லது அயன்ல எண்ணிக்கை குறைவாக இருக்கிற மூலகம் அல்லது அதன் அணு மைய அணுவாக இருக்கும். பொதுவாக எப்போதுமே இதை சொல்ல, பொதுவாக எண்ணிக்கையில குறைவாக இருக்கிற மூலகம் அல்லது அணு மைய அணுவாக இருக்கும். அதை மையமாக வச்சு மற்றதில் இணைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல மைய அணுவாக இருப்பதற்கு தகுதி என்று நாங்கள் பார்க்கும்போது மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகம் பொதுவாக மைய அணுவாக இருக்கும். மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகம். இதை மறுதலையாக சொல்றால் மின் நேர்த்தன்மை கூடிய மூலகம் சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் கூட்டம் ஒன்றுக்கு மின்னெதிர்த்தன்மை குறைப்பு, 17ஆம் கூட்டத்துக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. அப்ப கூட்டம் ஒன்றில இருந்து 17ஆம் கூட்டம் வரைக்கும் போய்க்க மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். காவனும் ஒட்சனும் வரைக்க யார் மைய அணுவாக இருக்கலாம் என்றால் காவன் இருக்கலாம். என்ற காவனுக்கு மின்னெதிர்த்தன்மை குறைவு அல்லது மின்னேர்த்தன்மை காவனுக்கு கூட. இந்த மாதிரி நாங்கள் கதைச்சு கொள்ளலாம். இது எப்போதும் உண்மை என்பது இல்லை. சரி, இப்ப மின்னெதிர்த்தன்மை குறைஞ்ச அணுதான் மைய அணுவாக இருக்கும் எப்போதும் உண்மையாக. சில சந்தர்ப்பங்கள்ல மின்னெதிர்த்தன்மை கூடிய அணுவும் மைய அணுவாக இருக்கலாம். அப்ப இந்த மைய அணுவாக இருப்பதற்கு சில தகுதிகள் இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு போன வகுப்புல சொல்லி இருந்தேன், இந்த மைய அணுவோட இருக்கிற பிணைப்புகள்ட எண்ணிக்கை, அதன் அமைப்பு, பிணைப்புகள் எண்ணிக்கையும் அதன் அமைப்பையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த வடிவத்தை கருதி கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு வடிவம் தெரியும். முதல் மைய அணுவுக்கு 180 பாகை பிணைப்புடை கோணத்தில் 2 பிணைப்புகள் காணப்படுமாக இருந்தால் இந்த பிணைப்பின் வடிவம் நேர்கோடாக இருக்கும். இந்த பிணைப்பின் முடிவில ஒரு அணு இணைக்கப்பட்டிருக்கு. 2 அணுக்களுக்கு இடையில உருவாகிற முதலாவது பிணைப்பு சிக்மா பிணைப்பு. ஆகவே இந்த மாதிரியான ஒழுங்கமைப்பில இருக்கின்ற ஒரு மூலக்கூறு அல்லது அயன் நேர்கோட்டு வடிவத்திற்குரியதாக காணப்படும். நேர்கோட்டு வடிவம். அப்ப நேர்கோடு என்று எழுதலாம். நேர்கோட்டு வடிவம். அப்ப 2 அணுக்களுக்கு இடையில
இருக்கிற பிணைப்புகள். முதலாவது பிணைப்பு எப்போதும் சிக்மா பிணைப்பு. அப்ப மைய அணுவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சிக்மா பிணைப்புகள் இருக்கலாம். அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம், மைய அணுவாக இருக்கிறவரோட சிக்மா பிணைப்பு இருக்குன்னா அந்த சிக்மா பிணைப்பின் திசையில இன்னொரு அணு இருக்கு. அப்ப இந்த அணு இந்த அணு இந்த அணு என்ன ஒழுங்கமைப்புல இருக்குதுன்னு கேட்டால் நேர்கோடு என்ற ஒழுங்கமைப்புல இருக்கு. ஆகவே இப்படி இருக்கிற ஒரு மூலக்கூட்டுக்கு வடிவம் நேர்கோடு. இந்த பிணைப்பின் எண்ணிக்கையும் பிணைப்புகள் எண்ணிக்கையும் சரியா அதுக்கு ஒழுங்கமைப்பு தான் வடிவத்தை தீர்மானிக்கும். அப்ப ஒரு மைய அணுவில 3 பிணைப்புகள் இருந்து அந்த 3 பிணைப்புகள் இந்த போட்டின் தளத்துல அமைஞ்சிருந்தால் அதுல 3 அணுக்கள் இணைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பிணைப்பிலையும் ஒவ்வொரு அணுவை. ஆகவே இந்த வடிவத்தை நாங்கள் தளமுக்கோணம் என்று சொல்றோம். தளமுக்கோணம். தளமுக்கோணமாக இந்த ஒழுங்கமைப்பு காணப்படும் போது இந்த போட்டின் தளத்துல ஒரு புள்ளியை சுற்றி 360 பாகை இருக்கும். அந்த 360 பாகையில 120 பாகை இடைத்தூரத்துல ஒவ்வொரு பிணைப்புகளும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். 120 பாகை இடைத்தூரத்துல ஒவ்வொரு அணுக்களும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த அணுக்களுடைய ஒழுங்கமைப்பை நாங்கள் புள்ளிக்கோட்டால இணைச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தள முக்கோண வடிவம் கிடைக்கும். அதே மாதிரி மைய அணுவில 4 பிணைப்புகள் காணப்படும் போது அந்த 4 பிணைப்புகளும் ஒன்றுக்கொன்று தள்ளுகை ஏற்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு பிணைப்புக்கும் இடைப்பட்ட கோணம் 109 பாகை 28 கலையாக இருக்கு. 109 பாகை 28 கலையில இருக்கு. அதுல ஒரு பிணைப்பு தளத்துக்கு வெளியில வரும், இன்னொரு பிணைப்பு தளத்துக்கு உள்ள போகும். இந்த ஒவ்வொரு பிணைப்பின் முடிவில் ஒவ்வொரு அணுக்கள் காணப்படும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சிக்மா பிணைப்பும் 2 அணுக்களுக்கு இடையில கட்டாயம் இருக்கும். அப்ப இதுல மைய அணு இருக்கும், இது இருக்கு. அப்ப நாங்கள் இந்த அணுக்களுக்கு தளத்துக்கு ஒரு கற்பனை கூட கீறி பார்க்கும்போது இது எங்களுக்கு 4 முகத்தை கொண்ட ஒரு அமைப்பில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆகவே நாங்கள் இதை 4 என்று சொல்லிப்போம். 4 சரியா? இது ஒரு முகம், இது இன்னொரு முகம், அங்கால ஒரு முகம், பிறகு கீழே ஒரு முகம். 4. இதுல எந்த 2 பிணைப்புகளுக்கு இடையிலான கோணமும் 109 பாகை 28 கலையாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இப்படி பாருங்க. எந்த 2 பிணைப்புகளுக்கு இடையிலான கோணமும் 109 பாகை 28 கலையாக இருக்கு. அதே மாதிரி 5 சிக்மா பிணைப்புகள் வரும்போது அந்த 5 பிணைப்புகளும் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 3 பிணைப்புகள் 360 பாகையை பிரிச்சு 120 பாகை பிணைப்புடை கோணத்துல இருக்க, ஒரு பிணைப்பு தளத்துக்கு செங்குத்தாகவும் கீழே இருக்கும், இன்னொன்று தளத்துக்கு செங்குத்தாக மேலே இருக்கும். அப்ப உங்களுக்கு நான் இல்ல சொன்னால் அடி வந்து முக்கோணமாக இருக்க மேலே ஒரு முக்கோண கும்பகம் கீழே ஒரு முக்கோண கும்பகம். ஆகவே இதனுடைய வடிவத்தை நாங்கள் முக்கோண இடுபூம்பகம் என்று சொன்னோம். முக்கோண இடுபூம்பகம் முக்கோண இடுபூம்பகம். இது சரி சரியா? ட்ரையாங்கிள் பைபிரமிட் என்று சொல்றது முக்கோண இடுபூம்பகம். அதே மாதிரி 6 பிணைப்புகள் ஒரு மைய அணுவில் வரும்போது அந்த 6 பிணைப்புகளும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் 4 பிணைப்புகள் ஒரு சதுரத்தின் 90 பாகை 360 பாகை 4 பிணைப்புகள் 4ஆ பிரிச்சு ஒவ்வொரு பிணைப்புடை கோணமும் 90 பாகையாக இருக்க தளத்தில் ஒழுங்கமைக்கும். இந்த தளத்துக்கு மேலே ஒரு பிணைப்பு செங்குத்தாக இருக்கும், கீழே ஒரு பிணைப்பு செங்குத்தாக இருக்கும். இதில் எல்லா பிணைப்பு கோணங்களும் 90 பாகையாக இருக்கு. எந்த 2 பிணைப்புகளுக்கு இடையில இங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் 90 பாகையாக இருக்கு. அப்ப அடி வந்து 4 அது தலசதுரமாக இருக்க மேலே ஒன்று போகும், கீழே ஒன்று வரும். இந்த சதுர அடியை அடிப்படையாக கொண்டு இதுல ஒரு முகம், இது ஒரு முகம், இங்கால ஒரு முகம், அங்கால ஒரு முகம். ஆகவே மேல வந்து 4 முகம் வரும். அதே மாதிரி இந்த சதுர அடியை அடிப்படையாக கொண்டு கீழே 4 முகம். ஆகவே இதை நாங்கள் எண்முகி என்று சொல்றோம். எண்முகி என்று சொல்றோம். இதை நான் சதுர இருமுகம் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்.
சொன்னால் அதைத்தான் சொல்ல வரியினம் என்று விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க எழுத போவாதீங்க. தமிழத்துக்கு ஒரு பொருத்தமான தமிழ் அல்ல. சதுர இருபும்பகம் முக்கோண இருபும்பகம் சரி, வெண்முகி என்று சொல்றதுதான் இந்த இடத்துல பொருத்தமானதாக இருக்கும். சரியா? உங்களுக்கு இது கிளியரா தெரியுதா? இல்ல கீறி இருக்கிற படங்கள் தெரியுதா? சரி, அப்ப எங்களுக்கு இவ்வளவு வடிவங்களும் போதும். இப்ப எங்களுக்கு இவ்வளவு வடிவங்களும் போதும். அதாவது நேர்கோடு, தள முக்கோணம், நான்முகி, முக்கோண இருபும்பகம், வெண்முகி. இதற்கு மேலே எங்களை சில வடிவங்கள் இப்ப எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு இப்ப இந்த வடிவங்களும் போதும். இன்னும் கொஞ்சம் வடிவங்களை பற்றி நான் கதைக்க வேண்டியது, அதை நான் சந்தர்ப்பம் பேசும்போது கதைச்சுக்கிறேன். அதாவது ஒரு மூலக்கூறுல பிணைப்புகள் எண்ணிக்கை, மைய அணுவில் இருக்கிற பிணைப்புகள் எண்ணிக்கையும் அந்த பிணைப்புகள் ஒழுங்கு அமைப்பு தான் மூலக்கூற்று வடிவத்தை தீர்மானிக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 2 பிணைப்புகள் இருக்கு. அந்த 2 சிக்மா பிணைப்புகளும் 180 பாக பிணைப்படை கோணத்தில் இருக்கிறாங்க. அது நேர்வு. அதிന്റെ ஒழுங்கமைப்பு சில நேரத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால், சில சந்தர்ப்பங்கள்ல இப்படி இருக்கலாம். நான் நேற்று இதை பற்றி இப்படி இருக்கலாம். அவன் பிணைப்பின் எண்ணிக்கை 2ஆ தான் இருக்கும். ஆனா ஒழுங்கமைப்பு வந்து மாறும். பிணைப்புடை கோணம் வந்து வித்தியாசப்படும். அப்ப எங்களுக்கு வடிவம் வந்து மாறும். நான் இப்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற கதைகள் எல்லாத்தையும் தவிர்த்துக் கொண்டு ஆக ஒரு சமச்சீரான வடிவங்களை பற்றி இப்ப நான் கதைச்சது. இதுல இருந்து நாங்கள் தெளிவடைஞ்சவன் சொன்னால் அடுத்த வடிவம் உங்களுக்கு அதை விட இலகுவாக இருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கிறது சுகமா இருக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது சமச்சீர் வடிவங்கள். எங்களுக்கு சமச்சீர் வடிவங்கள் தெரிஞ்சா இப்ப போதுமா? நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஐதரசனம் புளோரினும் வந்து மைய அணுவாக இருக்க முடியாது. இதுக்கு ஒரு பிணைப்பு தான் பெறணும்னா அப்ப இந்த 2 பேருக்கு மைய அணுவாக இருக்க முடியும். அப்ப இவர்கள் மைய அணுவாக இருக்க முடியாது. பொதுவாக மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகங்கள் தான் மைய அணுவாக இருக்கு. உதாரணத்துக்கு NO2 எடுத்துக்கொண்டால் நைதரசனோட ஒட்சிஜனுக்கு மின்னெதிர்த்தன்மை கூடும். அப்ப இதுல நைதரசன் வந்து மைய அணுவாக இருக்கு, ஒட்சிஜன் வந்து அதுல வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கட்டாயம் நாங்க குறைய பார்த்துக்கிட்டோம். இப்படித்தான் அதுல கட்டமைப்பு இருக்கு. சரி, மைய அணு வந்து பொதுவாக மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சது. மறுதலையாக சொல்றால் மின்னேற்தன்மை கூடும். மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகங்கள் மைய அணுவாக இருக்கும் என்று நாங்கள் சொன்னாலும் அது எப்போதும் உண்மையானது அல்ல என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் H2O என்ற ஒரு மூலக்கூறு இருக்கு. அந்த மூலக்கூறு நீர். நாங்கள் அன்றாடம் பாவிக்கிற நீர் தான் H2O. அதுல வந்து ஒட்சிஜனுக்கு 3.5 மின்னெதிர்த்தன்மை பெறும், ஐதரசனுக்கு 2.1. ஆனால் ஒட்சிஜன் தான் மைய அணு. அப்ப கூட்டுகள் சில நேரத்துல சொல்லப்படும் போது எங்களுக்கு இதில் பிரச்சனையாக இருக்கு. கொஞ்சம் தெளிவாக ஞாபகத்துல வச்சிருக்கோம். பொதுவான கருத்துக்கள் இதுதான். ஆனால் எப்போதும் என்பது சில நேரத்துல என்ன பிரச்சனையாக அமையும். ஒருவர் வியூல ஒரு மாதிரி யோசிச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் சரியா ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற மாதிரி வாசிச்சிட்டீங்கன்னா அது அந்த இடத்துல அது சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும். வெவ்வேறு புத்தகங்களை பார்த்தாலும் சில ஒவ்வொரு தடவை ஒரு மாதிரி குறிப்பிட்டிருப்பார்கள். அப்ப இது உங்களுக்கு ஒரு எண்ணிக்கையில குறைவான மூலக்கூறுகளும் மைய அணுவாக இருக்கும். இதுல கார்பனீர் ஆக்சைடு, SO3, SO2 இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் தான் மைய அணுவாக இருப்பார்கள். சரியா? மூலக்கூறாக இருக்கணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. அயனாக கூட இருக்கலாம். CO3 2-, NO3-, இந்த மாதிரி அயன்களும் இருக்கலாம். இதுகள் எல்லாம் மைய அணு வந்து எண்ணிக்கை குறைவானது. மற்றது எண்ணிக்கையில குறைவானது, மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். சரிதானே? ஓகே. எண்ணிக்கையில குறைவானது, மின்னெதிர்த்தன்மை குறைஞ்சதுல நாங்கள் இந்த மாதிரி கருத்து. நாங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். நீங்கள் தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மூலக்கூற்று வடிவம். சரிதானே? மூலக்கூற்று வடிவம். மூலக்கூற்று வடிவம்.
ஒரு மூலக்கூறில் உள்ள ஒரு மூலக்கூறில் உள்ள ஒரு மூலக்கூறில் உள்ள ஒரு மூலக்கூறில் உள்ள சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்புகளை சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்புகளை சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்புகளை கோடிட்டு குறிக்கும் போது கோடிட்டு குறிக்கும் போது தோன்றும் வடிவம் மூலக்கூற்று வடிவமாகும் மூலக்கூற்று வடிவமாகும் மூலக்கூற்று வடிவமாகும் இதுல சிக்மா பிணைப்பின் திசையை வைத்துக் கொண்டுதான் இந்த மூலக்கூற்று வடிவம் பார்க்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பைப்பிணைப்பை கருத்துல கொள்றது இல்லை மூலக்கூற்று வடிவத்தை. உங்களுக்கு தெரியும் பைப்பிணைப்பு இல்ல ஓபிட்டல் மேற்பொருந்துக்கு மட்டும் இருக்கிறது. அதுல அணுக்கள் இருக்காது, அணுவின் திசை இருக்காது. பை இலத்திரங்கள் ஒரு இலத்திரன் முகிலாகத்தான் காணப்படும். மற்ற சிக்மா பிணைப்புக்கு செங்குத்தாக இருக்கிறதால இது மூலக்கூற்று வடிவத்தை ஒரு நாளும் என்ன செய்யாது என்றால் பார்க்காது. மூலக்கூற்று வடிவத்தை ஒரு ரெண்டு அணுக்களுக்கு இடையில இருக்கிற பை இலத்திரங்கள் பாதிக்கிறீர்கள். அது நீ சிக்மா பிணைப்புக்கு செங்குத்தாக இருக்கும். செங்குத்து விசைகள் ஒன்று பாதிக்காது என்று சொல்லிவிட்டோம். அது மாதிரி நீங்கள் கருதி கொள்ளலாம். அதான் நான் இங்க சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்புன்னு சொல்லி இதுல இருக்கிற சிக்மா பங்கீட்டு வலு பிணைப்பு இந்த சிக்மா பங்கீட்டு இந்த கோடிட்டு குறிக்கல உங்களுக்கு தோன்ற மடிக்கும் நேர்க்கும். இதுல ஒரு சிக்மா, இதுல ஒரு சிக்மா, இதுல ஒரு சிக்மா. இதை நீங்கள் கோடிட்டு குறிச்சீங்கன்னு சொன்னால் தளம் சிக்மா கோடிட்டு குறித்தால் 4. 5 சிக்மா பிணைப்பு கோடிட்டு குறித்தால் முக்கோண இருக்கும். 6 சிக்மா பிணைப்பால் இருந்தது கோடிட்டு குறித்தால் 7. சரியான மூலக்கூற்று வடிவம் என்பது நீங்கள் கிளியரா இருக்கும். சிக்மா பிணைப்புகளுக்கு தான் வடிவம். மூலக்கூற்று வடிவம் என்பது சிக்மா பிணைப்புகளுக்குரிய வடிவம். சரிதான், அதுல நீங்க கிளியரா இருக்கும். என்றால் இன்னொரு வடிவம் நீங்க பதைப்பீங்க, அதுல குழப்பம் இல்லை. மூலக்கூற்று வடிவம் என்பது சிக்மா பிணைப்புகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கப்படுற வடிவம். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. மைய அணு, மைய அணு. மைய அணு மத்திய அணு என்ற சொல்லும் சில நேரத்தில் பாவிக்கப்படும். குறிப்பிட்ட ஓர் அணுவுடன் 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 ஏனைய அணுக்கள் இணைக்கப்பட்டிருப்பின் ஏனைய அணுக்கள் இணைக்கப்பட்டிருப்பின் ஏனைய அணுக்கள் இணைக்கப்பட்டிருப்பின் அவ் அணு
மைய அணு மைய அணு அவ்வணு மைய அணு அவ்வணு மைய அணு கொஞ்சம் நோட் பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. இந்த மைய அணு சம்பந்தமாக நான் சில தகவல்களை குறிப்பிடுறேன். பாயிண்ட்ஸ் பண்ணி எழுதிக் கொள்ளுங்க. ஐதரசன் கம புளோரின் என்பன ஐதரசன் கம புளோரின் என்பன ஐதரசன் கம புளோரின் என்பன பொதுவாக 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 மைய அணுவாக அமைவதில்லை. மைய அணுவாக அமைவதில்லை. எல்லாரோடையும் உறவு நிலைய பேணக்கூடிய ஒரு ஆள தலைவரா தெரிவிச்சதான் என்ன செய்யலாம். அந்த ஆளை அடிப்படையாக கொண்டு எல்லாரும் சேர்ந்திருக்க. ஒருத்தருடையவே கதைக்க மாட்டேன்ட்டு தனியா ஒரு இருக்கிற மைய தலைவரா தெரிஞ்சவங்க நாங்க எல்லாம் தனியா தெரிய இந்த ஆளுக்கு சரி. அப்ப முதல்ல இந்த மைய அணுவாக இருக்கிறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட புனைப்புகள் உருவாகும். ஐதரசன் புளோரின் என்பன பொதுவாக மைய அணுவாக அமைவதில்லை. காரணம் 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 இவ் அணுக்கள் ஒரு பிணைப்புகளை மாத்திரமே உருவாக்கும். ஒரு பிணைப்புகளை மாத்திரமே உருவாக்கும். இவ்வணுக்கள் ஒரு பிணைப்புகளை மாத்திரமே உருவாக்கும். ஐதரசன் இலத்திரன் 1s1. அப்ப முதலாவது ஓட்டுல 2 இலத்திரன் தான் இருக்கலாம். ஒரு பிணைப்பை உருவாக்கினோடனே 2 இலத்திரன் நிரம்பி. அப்ப இரண்டாவது இலத்திரன் நிரப்பினால் 2வது இலத்திரன் சரி ஈதல் பிணைப்பாளர்கள் வேண்டலாம்னா வேண்டில. அதே வேண்டினால் 4 இலத்திரன் வந்துடும். முதலாவது ஓட்டுல 2 இலத்திரனுக்கு மேலே இருக்காது. சரி, ஆகவே அது பொறுத்த பாடட்டு. அதே போல புளோரின் 2ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகம். இலத்திரன் 1s2 2s2 2p5. ஏற்கனவே 7 இலத்திரன் இருக்கு. 2ஆம் ஆவர்த்தனத்துல 8 இலத்திரன் தான் இருக்கலாம். ஒரு இலத்திரனை பங்கிட்டால் அந்த 8 வந்துடும். அவ ஏனைய இலத்திரனை பங்கிடவும் மேலாது. பங்கிட்டால் 8 இலத்திரனுக்கு மேல வரும். 2ஆம் ஆவர்த்தனத்தில் 8 இலத்திரனுக்கு மேல என்ன செய்யாது, ஒருபோது இருக்காது. ஆனால் சாத்தியம் இல்லை. சில காரணம் இவ்வணுக்கள் ஒரு பிணைப்புகளை மாத்திரமே உருவாக்கும். ஒரு பிணைப்புகளை மாத்திரமே உருவாக்கும். ஒரு பிணைப்புகளை மாத்திரமே உருவாக்கும். அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டு பல பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய அணுக்கள். பல பிணைப்புகளை
உருவாக்கக்கூடிய அணுக்கள் பல பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய அணுக்கள் பல பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய அணுக்கள் மைய அணுக்களாக அமையும் மைய அணுக்களாக அமையும் மைய அணுக்களாக அமையும் மைய அணுக்களாக அமையும் அடுத்த பாயிண்ட் தாழ் தாழ் மின்னெதிர்த்தன்மை தாழ் மின்னெதிர்த்தன்மை பிராக்கெட்டுகளை போட்டுக் கொள்ளுங்க உயர் மின்னேர்த்தன்மை தான் மாறுதல் உயர் மின்னேர்த்தன்மை தாழ் மின்னெதிர்த்தன்மை உடைய அணுக்கள் உடைய அணுக்கள் உடைய அணுக்கள் உயர் மின்னேர்த்தன்மை உடைய அணுக்கள் பொதுவாக 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 மைய அணுவாக காணப்படும் மைய அணுவாக காணப்படும் மைய அணுவாக காணப்படும் எனினும் 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 எப்போதும் இது உண்மை அன்று எப்போதும் இது உண்மை அன்று எப்போதும் இது உண்மை அன்று எல்லா சந்தர்ப்பத்திலையும் மின்னேர்த்தன்மை கூடினால்தான் மைய அணு ஒன்று இல்லை எப்போதும் இது உண்மை அன்று உதாரணம் H2O இதுல ஒட்சிஜன் தான் மையம் இது ஹைட்ரஜனுக்கு மின்னேர்த்தன்மை 2.1 3 தான் இந்த பாயிண்ட்ஸின் படி ஹைட்ரஜன் தான் மின்னேர்த்தன்மையா இருக்கணும் அதான் முதலே சொல்லிப்படும் ஹைட்ரஜன் இருக்க தகுதி இல்லாத இதே மாதிரி NH3 உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் NH3 ஹைட்ரஜன் தான் மைய அணு மைய அணு வந்து ஒட்சிஜன் மேல் இங்க ஹைட்ரஜன் 3.0 2.1 அதான் மேலே ஒரு வசனம் பாவிக்கப்படுது எப்போதும் உண்மையான பொதுவாக
சரி, அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்வோம். ஒரு மூலக்கூறில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஒரு மூலக்கூறில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள அணுக்கள் பொதுவாக மைய அணுவாக காணப்படலாம். உதாரணம் NO3- NO2. இதுல நைதரசன் தான் மைய அணு. அதே மாதிரி CO3 CO2 கார்பன் தான் மைய அணு. இப்படி நிறைய சொல்லலாம்.